எல்லாருக்கும் வணக்கம். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர பயணிகள் வந்து சுற்றுலா தலமாக மட்டும்தான் நம்ம இதை வந்து பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே 100 வருஷத்தை தாண்டி இருக்குது. எதாவது 100 வருஷத்தை தாண்டி இருக்குது அப்படின்னா இந்த கொடைக்கானல் பிரையன்ட் பார்க், அப்புறம் கோக்கர்ஸ் வாக், லேக் எல்லாமே 100 வருஷத்தை தாண்டி வந்து அது உருவாகி 100 வருஷம் ஆயிடுச்சு. கொடைக்கானல் லேக் வந்து லெவிச் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. எப்படின்னா இந்த பக்கம் சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாமே சுற்றி மலைகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மட்டமான பகுதி இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் லேக் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் மட்டமான பகுதி இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற மலைகளில் நார்மலாகவே ஓடைகள் ஓடும் இல்லையா, அந்த ஓடைகளில் ஓடுறக்கூடிய தண்ணியை வந்து மட்டமான பகுதியில் தேக்கினா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் போல இருக்குது அந்த லெவிச் அவர்களுக்கு. அப்போ வந்து சின்னதாக ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கி இப்போ வந்து பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர ஏரியா உருவெடுத்திருக்கு. இப்போ வந்து பிரையன்ட் பார்க்கில் இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு லைட்டாக ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படி போகலாம். இங்கே பிரையன்ட் பார்க்கில் வந்து செடிகள் எல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நாற்றங்காலில் செடிகள் விற்பனைக்கு உள்ளது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. ரோஜா செடிகள்லேருந்து எல்லா செடியுமே கிடைக்குமா இருக்கும். இங்கே தேவைப்படுறவங்க செடிகளை வாங்கிக்கலாம். இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கட்டடம் வந்து டாய்லெட். பிரையன்ட் பார்க்கில் வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க. இந்த பார்க்கில் எதிர்த்தாப்புல இருக்கிறது லேடிஸ் டாய்லெட், லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஜென்ஸ் டாய்லெட். இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க். பெரிய ஹோட்டல் தானே நிறைய கொடைக்கானலில் பிரையன்ட் பார்க்கில் மே மாதம் நடக்கக்கூடிய மலர் கண்காட்சியில் இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த கார்னரில் ஃபுல்லாமே கடைகள் இருக்கும். இந்த கவர் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் வனத்துறை, தீயணைப்புத்துறை, அப்புறம் மியூசியம், அவங்க எல்லாமே இங்கே ஸ்டால் வச்சுருப்பாங்க, எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறது உணவு எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, டீ கடை அது எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இது என்ன வச்சுருப்பாங்கன்னா பூக்கள் வச்சுருப்பாங்க. பூக்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இல்லை மொத்தத்தில் என்னென்னா அங்கங்கே எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் காய்கறிகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், மொத்தமாக ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. கடைசியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. அந்த உயரத்தில் தெரியுது இல்லையா ஒரு ஸ்டோன் மாதிரி, அதை வந்து போதி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் பெரிய மரம். இந்த மரம் பாரு எப்படி பச்சை பச்சையர்னு இருக்குன்னு.
செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மலர் கண்காட்சியில் இந்த கிரவுண்டில் மையப்பகுதியில் எனக்குள்ள வந்து பூக்களால் ஒரு உருவங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, ரோஜா பூக்கால் இந்த இப்போ கூட செஞ்சு வச்சுருக்காங்க, தாஜ்மஹால் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பூக்களால் செஞ்சு வச்சுருப்பாங்க இங்கே. இது எல்லாமே ரோஜா தோட்டம். இந்த வழி தான் போதி மரத்துக்கு போகிற வழி. இந்த மேலே இருக்குது போதி மரம், பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது பார்க்கோட மொத்த வியூ. மேல் பக்கமும் தோட்டங்கள், மேல் பக்கமும் அழகா ஹார்ட் ஏதோ வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. போய் பார்ப்போம். ஹார்ட்டே தான் அழகா இருக்கு. ஓ அழகா இருக்கு. கொடைக்கானல்ல இப்படிலாம் பார்த்ததே இல்லை. இருக்கிற புல்வெளியெல்லாம் இந்த மாதிரி செடிகளை போட்டு ஃபில் பண்ணுறாங்க போல் இருக்கு. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற புல்வெளியும் அதே மாதிரி நிரப்பினாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த வேலை தான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செடிகளை பார்க்கறதுக்கும் குட்டி குட்டியாக பாதைகள் போட்டிருக்காங்க. இதுதான் பாதை. மேலே வந்து இந்தியா மேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. மாநிலங்களை பிரிச்சிருக்காங்க. பிரித்து சரி, மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு செடி வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ சக்கரம் செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த மலைகள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செடிகளை நட்டு வச்சுருப்பாங்க, வச்சு வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு போல் இருக்கு. இது இருந்தாலுமே இந்த மலைகளை சுற்றி இந்த மாதிரி செடிகள் ஃபுல்லாக வச்சாங்க அப்படின்னா இந்த பார்க் ஃபுல்லாக இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடைக்கானலுக்கு நீங்கள் சுற்றி பக்கம் வரும்போது பார்க்கில் இந்த ஏரியாலாம் மறக்காதீங்க. அந்த பக்கம் கிரவுண்டு, கேன்டீன் அதோடு நிப்பாட்டிடாமல் இந்த பக்கம் இப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கார்டன் எல்லாமே பார்க்கலாம். அழகாக இருக்குது, வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதான் வெளிநாடுகள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இது மாதிரியான கலர்ஃபுல்லான செடிகளை வந்து இந்த பிரைன் பார்க் ஃபுல்லாமே வேலை செய்கிறாங்க போல் இருக்கு வைக்கிறதுக்காக.
வெளிநாட்டுக்கு போய் தான் இந்த மாதிரி அழகான செடிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. வெளிநாடு போக முடியாதவங்க கொடைக்கானலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இது. அழகாக இருக்குது, பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செடிகளை வந்து இந்த மாதிரி அழகாக வச்சிட்ருக்காங்க. இது என்ன செடின்னு தெரியுதா? வல்லாரை செடி. இந்த வல்லாரை செடியவும் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. அழகாக ஒரு பாத்தி கட்டி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெட் கலர் பூவாக தெரியுதா, அது ஒரு கீரை, தண்டாங்கீரைன்னு சொல்லுவாங்க கொடைக்கானலில். தண்டுக்கீரை, தண்டாங்கீரைன்னு சொல்லுவோம். அந்த கீரை இது. இது வந்து நர்சரி. இதுக்குள்ளே தான் செடிகள் வச்சு வளர்ப்பாங்க. இதுக்குள்ளே அனுமதி இல்லை நமக்கு. வந்து நம்ம ரப்பர் மரம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து ரப்பர் தயாரிக்கிறதுக்கு எடுப்பாங்க இல்லையா, அது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம். இதுக்கு ரப்பர் மரம் தான் சொல்லுவோம். ஆனால் அது வந்து இது ரப்பர் எடுப்பாங்களான்றது, இது ரப்பர் மரம் தானான்னு தெரியல. இது வந்து இலையே இல்லை இந்த மரத்தில், வெறும் பூக்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த பக்கம் இருந்து எடுக்கிறனால அவ்வளோவா தெரியல. இந்த வழியில் எப்படி போனோம்னா இந்த இடத்துல இருக்குது கண்ணாடி மாளிகை, அதுக்கு பேர். இந்த கிரவுண்டில் தான் இந்த மலர் கண்காட்சி நடக்கும்போது இந்த கிரவுண்டில் தான் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இந்த ஸ்டேஜில் இது வந்து அவுட் நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிற கேட்டுக்கிட்டேயே ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க. இந்த பிரைன் பார்க்குக்கு 2 என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. இது ஒரு கேட்டு, இது வந்து வெளியே போகிற கேட்டு தான். இந்த பக்கம் வெளியே மட்டும்தான் போக முடியும், உள்ளே வர முடியாது. ஸோ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த வழியே அப்படியே போனோம்னா, இந்த பக்கம் போனோம்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. அந்த பக்கம் வெளியும் போய்க்கலாம், உள்ளேயும் வந்துக்கலாம். இங்கே ஒரு கேட் இருக்குது, 2 கேட் இருக்குது. இந்த பார்க்குக்குள்ளே இருக்கிற இந்த ஒவ்வொரு மரங்களும் எல்லாமே பேரி மரம் தான். ஆனால் வந்து பேரின்றது நாட்டு பேரி, வால்பேரி, சீனி பேரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஊட்டி பேரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விதவிதமாக வச்சுருக்காங்க இந்த பேரி. நம்ம உள்ளே வந்து அந்த பேரின்னு தான் நம்ம சொல்லுவோம், பேச்சு வழக்கில் பேரின்னு தான் சொல்லுவோம். அதனால் அப்படியே சொல்லி வச்சுருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பேரி மரம் வந்து நாட்டு பேரி இருக்குது, வால்பேரி இருக்குது. அதை மரத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், அந்த வித்தியாசம் தெரியும். இலைகளை வந்து பார்க்கும்போது அதோட வித்தியாசம் தெரியும். அதோட தாவரவியல் நேமும் அதிலேயே வச்சுருக்காங்க. ஒரு சில மரங்கள் மட்டும்தான் பேரி மரமாக இருக்காது. இதெல்லாம் பேரி மரம் கிடையாது, பெருசாக இருக்கிறதெல்லாம் பேரி மரம் கிடையாது. இந்த பாதைக்குமே 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சுற்றுலாத்தலத்துக்கும் 100 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் இருக்குது வெண்ணாளன் ஹாஸ்பிட்டல். இந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை சொன்ன டீட்டெயிலெலாம் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.